ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ஐ கிளாஸ் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ஸோ ஹலோ மச்சாஸ். ஸோ நம்ம வீடியோ போட்டு வந்து கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எதனால் வீடியோ வரலன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் யாரும் கேட்போம். நிறைய பேர் வந்து நேரில் கேட்டிருந்தீங்க, ஃபோனில் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ நமக்கு வந்து ரீசெண்டாக வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ஆக்சிடெண்ட்டா அப்படின்லாம் கேட்குறீங்க, ஜஸ்ட் சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் தான். அதுவும் கேட்டால் சத்தியம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரஃப் தனியான வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டைல்ஸ், எங்கள் வீடு ஃபுல்லாகவே டைல்ஸாக தான் இருக்கும். துணி துவைச்சு இருக்கும்போது சரஃப் தண்ணி கீழே இருந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் அங்கேயும் வேகமாக, நம்ம காலகட்டமாக இருக்காது, கொஞ்சம் அங்கேயும் வேகமாக நடக்கும்போது கால் தவறிச்சு. இப்போ கால் தவறுனா எங்கே தலை போய் முட்டிடுமான்ட்டு கை தாங்கினேன். கை கிளாஸ் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க. 9 நாள் வந்து பெட் ரெஸ்ட் தான் இருந்தேன். கை கூட அசைக்க முடியல, ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஸோ இதனால மட்டும்தான் எங்கள் சேனலில் வீடியோ வரல. மிச்சபடி எல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு கூட இந்த கையில் நிறைய யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே அடிப்பட்டதுனால ஃபோன் கூட என்னால் வைக்க முடியாத காரணத்தினால் மட்டுமே எடிட்டிங் பண்ணல, வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோ கூட லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ வந்து வழியில் இல்லை. அப்போதைக்கு வந்து கையில் வந்து மரத்தூசி, அதாவது வந்து கையில் ஸ்டிச்சஸ் போட்டுறதுக்கு வந்து அந்த மரத்தூசி போட்டு தான் போடுவாங்க. அதனால் மட்டும் எனக்கு வழியில் அந்த வீடியோவில் கூட அதனால் மட்டும்தான் சிரிச்சிருப்பேனே தவிர மிச்சப்படி வந்து அடுத்த நாள் வந்து செம்ம பெயினாக இருந்துச்சு. உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண, நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் போயிருக்கீங்க, அன்ஃபாலோ பண்ணி போயிருக்கீங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கீப் சப்போர்ட்டிங். பை கைஸ்.